தமிழ்நாட்டில் புனித வெள்ளியொட்டி கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு ஆராதனை. கிறிஸ்தவர்கள் திறந்தவெளி சிலுவை பாதை ஊர்வலம். விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் யாரும் வராததால் மூடல். பட்டியல் சமூக மக்கள் வழிபட்ட நிலையில் மாற்று சமூகத்தினர் இன்று வரவில்லை. கடலூர் மாவட்ட நீர்நிலைகளில் 112 மடங்கு அதிகமாக பாதரச மாசுபாடு. என்எல்சி அனல் மின் நிலையங்கள் மற்றும் சுரங்கங்களால் கன உலோக மாசுபாடு அதிகரிப்பு. புதிய சட்டப்படி வக்ஃப் வாரிய உறுப்பினர்களை நியமிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. 7 நாட்களுக்குள் மத்திய அரசு பதிலளிக்க ஆணை. வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு இடைக்கால தடை பிறப்பித்த உச்சநீதிமன்றத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. பிற்போக்குத்தனமான விதிகளுக்கு நீதித்துறை இடைக்கால தடை விதித்தது மகிழ்ச்சி என எக்ஸ் தளத்தில் பதிவு. வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு தாவூதி போரா சமூகத்தினர் ஆதரவு. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். மசோதாக்கள் மீது முடிவெடுப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிடும் நடைமுறையை அனுமதிக்க முடியாது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட முடியுமா எனவும் ஜெகதீப் தன்கர் கேள்வி. குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிக்கும் தீர்ப்பு. அவசர சட்டம் கொண்டுவர மத்திய அரசு பரிசீலனை. தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல். 10,000 கோடிக்கு முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேட்டி. கருணாநிதி நினைவிடத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் போன்று அலங்காரம் அமைத்ததில் எந்த தவறும் இல்லை. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். அதிமுக பொதுக்குழு விவகாரம் குறித்து வரும் 28ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையம் இறுதி விசாரணை. அனைத்து புகார்தாரர்களும் ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் உத்தரவு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்த மர்ம நபரை தீவிரமாக தேடும் போலீசார். கோவை மாவட்டம் காரமடை பெட்டதாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி தலைமை நிர்வாக அதிகாரி மீது பாலியல் புகார். கல்லூரியில் பணிபுரியும் பெண் ஊழியர் அளித்த புகாரின் பேரில் பெரியநாயக்கன்பாளைய மகளிர் போலீசார் வழக்கு. பெரிய வியாழனையொட்டி புகழ்பெற்ற தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று திருப்பலி நிறைவேற்றினர். உலக பாரம்பரிய தினத்தையொட்டி மாமல்லபுரத்தில் புராதன சின்னங்களை கட்டணமின்றி பார்வையிட அனுமதி. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கண்டு ரசிக்கலாம் என தொல்லியல் துறை தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தென்பண்ணையில் 3வது நாளாக பாய்ந்தோடும் ரசாயன நுரை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள அட்டை உற்பத்தி ஆலையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதம்.
நவ திருப்பதி ஸ்தலங்களில் முதலாவது கோவிலான ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரான் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடிகர்கள் கார்த்தி, ரவி மோகன் சுவாமி தரிசனம். இருமுடி சுமந்து மனமுருகி தரிசனம் செய்தனர். மியான்மரில் மீண்டும் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 3.9 பதிவான நிலையில் மக்கள் அச்சம்.